அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் பிரதான கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்ட விவகாரத்தில் தமிழக அரசு இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளது. இதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஓவர் டு யூ. தமிழகத்தில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக எதிர்பார்க்கக்கூடிய, வலியுறுத்தக்கூடிய பிரதான கோரிக்கையாக பழைய ஓய்வூதிய திட்டம் இருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக அந்த திட்டம் சார்ந்த அறிவிப்பு வெளிவராத சூழலில் திமுக அரசு அமைந்த பிறகும் கூட 4.5 ஆண்டுகளுக்கும் மேலாக இது சார்ந்து முடிவு எடுக்கப்படாத ஒரு சூழலில் தற்போது இந்த திட்டம் தொடர்பான ஒரு புதிய அறிவிப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் நேற்று ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகளோடு அமைச்சர்கள் திரு ஏவாவேலு மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது முதலமைச்சர் ஓய்வூதிய திட்டம் சார்ந்த அறிவிப்பை இன்று வெளியிடுகிறார் என்ற தகவல்களை தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக முதலமைச்சர் அறிவிக்கப் போகும் ஓய்வூதிய திட்டம் சார்ந்த எதிர்பார்ப்பு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் வெகுவாக எழுந்திருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக இது தொடர்பாக முடிவெடுக்காத திமுக அரசு தேர்தல் நெருக்கத்தில் தற்போது திடீரென்று முடிவெடுப்பு இருப்பதற்கு ஒரு சில காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது, கடந்த காலங்களில் தேர்தலில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய பங்களிப்பு என்பது கணிசமாக, அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது முக்கியமானதாக இருக்கிறது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பல்வேறு தொகுதிகளில் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில்தான் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தியாகராய நகர், அதாவது நெய்வேலி, விருதாசலம், காட்பாடி, திருமயம் என்று பல்வேறு தொகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தலில் இதுபோன்று குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் கூட வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டுவிடக்கூடாது என்பதில் திமுக கவனமாக இருக்கிறது. எனவே இந்த வரக்கூடிய தேர்தலில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய வாக்குகளை பெறக்கூடிய வகையில் அவர்களுடைய கவனத்தை திமுக அணிபக்கம் திருப்பக்கூடிய வகையில்தான் தற்போது இந்த ஓய்வூதிய விவகாரத்தில் அதிரடி முடிவை எடுத்திருப்பதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் இது தொடர்பான அறிவிப்பையும் வெளியிட இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் என்று 15 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இவர்களுடைய குடும்பங்களில் தலா 3 வாக்காளர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட 45 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர்களுடைய பங்களிப்பு என்பது வரக்கூடிய தேர்தலில் முக்கியமானதாக இருக்க போகிறது. மேலும் இந்த தமிழக அரசு அறிவிக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டமானது தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா